Taste the Daily. ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சாய்ராம் நகர் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்தது. வேலூர் மாவட்டத்தில் முள்ளிப்பாளையம் கன்சோல்பேட்டை பகுதியில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்தது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு புது தெருவில் மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் மழைநீர் புகுந்ததால் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையான வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் திமுக மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருந்து வேலூருக்கு 15 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து ஆரூர் தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தால் சாலையை கடக்க முடியாமல் 18 மணி நேரமாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் எப்போது என்ன நேருமோ என்ற பீதியில் பயணிகள் ஆழ்ந்தனர். இதேபோல் வந்தவாசியை அடுத்த அம்மனம்பாக்கத்தில் தொடர் மழை காரணமாக தரைப்பாலத்திற்கு மேல் சென்ற வெள்ளம் காரணமாக எய்பாக்கம், வெளியம்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாலும் தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதாலும் பொதுமக்கள் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்லும் அவலம் நேர்ந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மின்கம்பி அருந்ததில் பன்றி ஒன்று துடிதுடித்து உயிரிழந்தது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக தொடர் மழை பெய்த நிலையில் கஸ்பா பகுதிக்கு எதிரே உயர் மின்னழுத்த கம்பி அருந்ததில் அவ்வழியாக வந்த பன்றி ஒன்று சிக்கி துடிதுடித்து உயிரிழந்தது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக எவரும் வராததால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர். மழை காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.